திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் 21 பாண்டி திருநாட்டுப் படலம் பகுதி 3. தாமிரபரணி நதியை வர்ணிக்கும் திருப்பாடல்கள் தொடர்கின்றன. மறை முதல் கலைகளெல்லாம் மணிமிடற்றவனே எங்கும் நிறைபரம் என்றும் பூதிசாதன நெறி வீடு என்றும் அறைகுவது அறிந்தும் தேரார் அறிவு என கலங்கி அந்த முறையின் வீடு உணர்ந்தோர் போல தெளிந்தது மூரி வெள்ளம். தாமிரபரணியில் வரும் வெள்ளமானது கலங்கி இருக்கின்றது முதலில், பின்னர் தெளிந்து தெளிவாக இருக்கின்றது. இது எப்படி என்றால், வேதம் முதலான சாஸ்திரங்களெல்லாம் திருநீலகண்டத்தை உடைய பரமசிவனே எங்கும் பரிபூரணமாய் நிறைந்த பரம்பொருள் என்றும், விபூதி ருத்ராட்சங்களை தரிப்பதற்குரிய சைவ சமயமே மோட்சத்தை அடைவிக்கும் சமயம் என்றெல்லாம் சொல்வதை அறிந்திருந்தாலும் கூட தெளியாதவர்களினுடைய சிந்தை அறிவு போன்று தாமிரபரணி நதி வெள்ளம் கலங்கி இருக்கின்றது. அப்படி கலங்கிய தாமிரபரணி நதி வெள்ளம் உடனே தெளிகின்றது. அது எப்படி என்றால், இந்த சைவ சமயத்திலிருந்து இந்த ஆச்சாரத்தை பின்பற்றி மோட்ச நிலையை உணர்ந்தவர்கள் போல வெள்ளம் தெளிவாக இருக்கின்றது. வேதங்கள் பல்வேறு கடவுளர்களை போற்றும் துதிக்கும். சிவபெருமானை நேரே வழிபட அறியாத ஆன்மாக்கள் வழிபடுவதற்காக பிரம்மா முதலான தேவர்களை, திருமால் முதலான தேவர்களை தலைமை உடையவர்களாக வேதங்கள் அங்கங்கே கூறும். என்றாலும் இதன் வாச்சியார்த்தத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு இந்த தேவர்களுக்கு தலைமை கூறி மயங்குவார்கள் சிலர். ஆனால் இவற்றின் உண்மையான தாத்பரியத்தை, லட்சியார்த்தத்தை எடுத்து பார்த்தோமே என்றால், மற்ற தேவர்களை உயர்த்தி வேதங்கள் போற்றுவது அது உபச்சாரம் என்றும், சிவபெருமானை போற்றுவதே உண்மை மொழி என்றும் உணர்ந்து அறிந்து கொள்பவர்கள் சைவ சமயத்தில் நின்று விபூதி ருத்ராட்சங்களை தரித்து கொண்டு மோட்சத்தை அடைகின்றார்கள். எனவே விபூதியும் ஸ்ரீபஞ்சாட்சரமும் ருத்ராட்சமும் மோட்சத்தை அடைவதற்கு சாதனங்கள். எப்பற்றும் கழன்று பற்றற்றவனை பற்றுதற்குரிய அருட்பணிகளில் இன்றியமையா சிறப்பினதாய் முதல் பற்றும் பொருளாய் விளங்குகின்றது விபூதி ஸ்ரீபஞ்சாட்சரம். எனவே சைவத்தை பூதி சாதன நெறி என்று கூறுகின்றார். இவ்வாறு பல்வேறு ஹேதுக்களாலும் திருஷ்டாந்தங்களாலும் வேத ஆகமங்களில் கூறியிருக்கும் உண்மை இயல்புகளை அறிந்தும் அறியாதவர்களாய் மலச்செருக்கால் மலைந்து முக்குண வசத்தவர்களாய் முரண்பாடுகளோடு இருக்கின்ற பசுநூல் வழி செல்பவரின் அறிவு என்பது கலக்கமான அறிவு. அதுபோன்று தாமிரபரணி வெள்ளம் முதலில் கலங்கி பின்னர் இந்த பசுமார்க்கத்தை ஒழித்து பதிமார்க்கத்தால் முத்தாந்த பாதமலர் கீழே சென்று அது அதுவாய் நிற்றலே தெளிவின் பயன். எனவே அந்த முறையில் வீடு உணர்ந்தவர் போல தெளிந்தது தாமிரபரணி வெள்ளம். இவ்வாறு முதலில் கலங்கி பின்னர் தெளிந்ததை ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் இப்படி ஒரு உவமையோடு கூறுகின்றார். வேதத்திடம் இருந்து 64 கலைகள் உண்டாவது போல பொதிகை மலையிலிருந்து வருகின்ற நீர் வெள்ளத்தை உடைய தாமிரபரணி ஆற்றிலிருந்து பல கால்வாய்கள் பிரிந்து செல்கின்றன. அப்படி பிரிந்து சென்று சோலைகளிலும் குளிர்ச்சியாகிய வயல்களிலும் ஓடைகளிலும் மற்றுமுள்ள இடங்களிலும் சென்று வெள்ளத்தை நிறைத்து கொண்டு செல்கின்றது தாமிரபரணி நதி. இவ்வாறு செல்கின்ற தாமிரபரணி நதியில் வெள்ளம் நிறைந்து ஓடுவது எப்படி இருக்கின்றது என்றால், தில்லை மன்றில் திருநடனம் புரிகின்ற சிவபெருமானின் அடியார்களின் திரு உள்ளத்திலே சிவபெருமான் மேல் இருக்கின்ற அன்பு எப்படி நிறைந்து நீங்காத அன்பு வெள்ளமாக இருக்கின்றதோ அதுபோன்று தாமிரபரணி நதியின் வெள்ளமானது வாய்க்கால்களாகவும் ஓடைகளாகவும் சோலைகளிலும் வயல்களிலும் சென்று நீரை நிரப்புகின்றது. மேகமானது சமுத்திர நீரை உண்டு அந்த சமுத்திர நீரில் கலந்திருக்கக்கூடிய உப்புத்தன்மையை கெடுத்து நல்ல மழையை, இனிமையான மழையை பொழிகின்றது.
அவ்வாறு பொழிகின்ற மழையானது பூலோகத்தில் உள்ளவர்களுக்கு மட்டுமல்லாது தேவலோகத்தில் உள்ளவர்களுக்கும் அமுதம் போன்று இருக்கின்றது. இப்படி மேகமானது சமுத்திர நீரில் இருக்கின்ற உப்புத்தன்மையை கெடுத்து நல்ல நீராக்கி பொழிவது இது எது போன்று இருக்கின்றது என்றால் சிவயோகிகளுக்கு கொடுக்கின்ற பொருள் போன்று இருக்கின்றது. சிவயோகிகள் இந்த உலகத்தில் இருக்கின்ற போகத்தில் இருக்கின்ற ஆசையிலிருந்து நீங்கியவர்கள், ஸ்வர்கலோக போகத்தில் இருக்கின்ற ஆசையிலிருந்தும் நீங்கியவர்கள். அப்படிப்பட்ட சிவயோகிகளது கையில் இழிந்த மாந்தர்கள், கொலை முதலான தொழிலால் இழிவுபட்ட மனிதர்கள் தமது கையால் கொடுக்கும் பொருள், இந்த இழிந்த மாந்தர்கள் பாவம், பழி இவைகளை செய்வதன் மூலம் சம்பாதித்த பொருள்களை சிவயோகிகளது கையில் கொடுக்கும் பொழுது, அந்த சிவயோகிகளது கையில் இந்த பொருள் பட்டால் அது உடனே பரிசுத்தம் உடையதாக ஆகின்றது. அந்த குற்றங்களிலிருந்தெல்லாம் நீங்கி விடுகின்றது. அதுபோன்று இந்த மேகமானது சமுத்திர நீரில் இருக்கின்ற உப்புத்தன்மையை நீக்கி நல்ல நீர்த்துளிகளை பொழிகின்றது. எனவே கொலை முதலாகிய பாவத் தொழிலை செய்யும் இழிவான குலத்தில் பிறந்த மனிதர்கள் கையினால் கொடுக்கப்பட்ட பொருட்களும், இவ்வுலக ஆசை, ஸ்வர்க்கம் முதலான ஆசைகளிலிருந்து நீங்கிய சிவயோகிகளின் கையில் பட்டால் அந்த குற்றம் நீங்கி பரிசுத்தமாகின்ற முறைமை இங்கே உணர்த்தப்படுகின்றது. உயர்குலத்தில் பிறந்து கொடிய செய்கையினால் இழிவுபட்டவர்களின் பொருளுக்கும் இது பொருந்தும். பாவச் செய்கையை மேற்கொண்டவர்கள் தர்மத்தின் வழியில் பொருள் சம்பாதிக்காமல் பாப வழியிலேயே சம்பாதிப்பவர்கள். அப்படி அந்த பொருளை சம்பாதிக்கும் போதே பாபம் நேரிடுகின்றது. அப்படி சம்பாதித்த பொருளை நல்ல பாத்திரம் அல்லாத அசத் பாத்திரங்களுக்கு தானமாக கொடுத்தால், தானமாக கொடுப்பவர்களும் மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை என்ற 3 ஆசைகளும் இருப்பவர்களாக இருந்தால், அவர்களிடம் கொடுக்கின்ற இந்த பாபச் செயலால் சம்பாதித்த பொருள் அவர்களுக்கு கொடுக்கின்ற இந்த பொருளினால் மேலும் பாபம் அதிகமாகுமே தவிர அந்த தானம் நிவர்த்தியாகாது. எனவே தானம் கொடுப்பது என்பது யாருக்கு கொடுக்கப்படுகின்றது என்பதை பொறுத்து அதன் பலன் தானம் கொடுத்தவர்களுக்கு வந்து சேருகின்றது. ஆசையை ஒழித்த சிவயோகிகள் கையில் கொடுத்தால் பாவத்தினால் சம்பாதிக்கப்பட்ட அந்த பொருள் கூட பரிசுத்தப்பட்டு இந்த பொருளை சம்பாதித்தவர்களினுடைய பாவத்தினையும் நீக்கி புண்ணியமாக்கும், புண்ணியவான்கள் ஆக்கும். எனவே நல்ல ஒழுக்கங்களை கொண்டவர்களுக்கு தானம் கொடுப்பதுதான் உண்மையில் பலனை தரும். இம்மை மறுமைகளில் ஆசையற்றவர்கள் சிவயோகிகளுக்கு அப்படிப்பட்ட தானத்தை கொடுக்க வேண்டும். அப்படியென்றால் இம்மை மறுமைகளில் ஆசையற்ற சிவயோகிகள் யாராவது தானம் கொடுத்தால் அதை பெற்றுக்கொள்வார்களா, வாங்குவார்களா என்றால் அவர்கள் வாங்குவது அரிதினும் அரிது. என்றாலும் உண்மையில் நன்மையை அடைய விருப்பம் உள்ளவன் நல்ல சிவயோகிகள் இருக்கும் இடத்திற்கு தேடிச் சென்று பலமுறை சென்று அந்த சிவயோகிகளிடம் பலமுறை வேண்டி விண்ணப்பித்து பிரார்த்தனை செய்து வேண்டிக் கொண்டால், வேண்டிக் கொள்பவன் மேல் இரக்கம் கொண்டு அந்த சிவயோகிகள் அந்த பொருளை வாங்கிக் கொள்வார்கள். திருவள்ளுவ தேவநாயனார் அருளிய திருக்குறள் கூடா ஒழுக்கம் என்ற அதிகாரத்தில் வருகின்ற 276வது குறள், நெஞ்சில் துறவார் துறந்தார் போல் வஞ்சித்து வாழ்வாரின் வன்கணார் இல் என்ற ஒரு அருமையான குறள். ஒருவன் ஒரு நல்ல தபஸ்விக்கு தானங்கள் செய்து மறுபிறவியில் தேவலோகத்தை அடைய வேண்டும், தேவன் ஆக வேண்டும் என்று கருதி தானம் கொடுக்கின்றார். ஆனால் அவர் கொடுக்கின்ற அந்த துறவியோ வெறுமனே துறவி போன்று, தபஸ்வி போன்று வேஷம் மட்டும் தரித்தவர், துறவிக்கு உரிய ஒழுக்கம் இல்லாதவர். அப்படிப்பட்ட துறவி இவர் கொடுக்கின்ற தானத்தை வாங்கி கொண்டார் என்றால் அது தானம் கொடுத்தவருக்கு செய்த வஞ்சகம் ஆகின்றது. நெஞ்சால் பற்று விடாமல், உள்ளத்தில் பற்று விடாமல் வைத்து துறவி போல வஞ்சித்து வாழ்வார். அவர் ஒருவரிடமிருந்து தானம் வாங்குகின்றார் என்றால் அவரை போன்ற வன்னெஞ்சம், வஞ்சகம் உடையவர் இந்த உலகத்திலேயே இல்லை என்று திருவள்ளுவ தேவநாயனார் கடுமையாக கண்டிக்கின்றார். எனவே தவ வேஷத்தில் இருந்து உண்மையில்
பற்றினை விடாமல் இருப்பவர்களுக்கு செய்யும் தானம் கூட அது வீணாகத்தான் முடியும். அதோடு மேலும் பாபம்தான் பெருகும். யான், எனது என்று அகப்பற்று புறப்பற்று என்ற இந்த இரண்டும், இதனை அகங்காரம் மமகாரம் என்று கூறுவார்கள். இந்த இரண்டு வகை பற்றுகளையும் விட்டு துறந்த முனிவர்களுக்கு தானம் கொடுத்தால் மறுபிறப்பில் தேவனாகலாம் என்ற விருப்பம் கொண்ட ஒருவன் இருவகை பற்றையும் விட்டு துறந்தவன் போல் வெளியே காட்டி பொய்த்துறவு வேஷம் கொண்டு நிற்பவரின் செய்கையை அறியாமல் அவருடைய உருவத்தை மட்டும் கண்டு இவர் தபஸ்விதான் என்று தானம் கொடுத்தால் அந்த தானம் பயன் தராது, மேலும் பாபத்தை தான் தரும் என்று பரிமேலழகர் இதற்கு உரை அருளுகின்றார். இந்த தாமிரபரணி நதியானது பராசக்தியை போன்று இருக்கின்றது. எப்படி என்றால், ஈரில்லாதவள் பராசக்தி. அவள் ஒருத்தியே பஞ்சகிருத்தியங்களை செய்வாள். சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம், திரோபவம், அனுக்கிரகம் என்று இந்த ஐந்தொழில்களையும் பராசக்தி ஒருத்தியே செய்வாள். என்றாலும் கூட அந்த அழிவில்லாத சிவசக்தி பராசக்தி என்றும் ஆதிசக்தி என்றும் இச்சாசக்தி என்றும் ஞானசக்தி என்றும் கிரியாசக்தி என்றும் பல்வேறு நாமங்களை எடுத்துக்கொண்டு பஞ்சகிருத்தியங்களை செய்வது போன்று ஒரே பராசக்தி சிவசக்தியே படைக்கும் பொழுது வாணி என்றும், காக்கும் பொழுது திரு என்றும், அழிக்கும் பொழுது உமை என்றும், மறைக்கும் பொழுது மகேசை என்றும், அருளும் பொழுது மனோன்மணி என்றும், ஒரே சிவசக்தி பஞ்சகிருத்தியங்களை செய்யும் பொழுது வேறு வேறு நாமம் கொள்வது போன்று கடல் நீரானது மேகத்தால் முகர்ந்து கொள்ளப்பட்டு மழையாக பொழிந்து தாமிரபரணி நதி வழியே வெள்ளமாக வரும் பொழுது அது ஆறு, கால், குளம், கூவல், குண்டு, அகழ், கிடங்கு என்று நதி என்றும், கால்வாய் என்றும், குளம் என்றும், கிணறு என்றும், கிடங்கு என்றும் பல்வேறு பெயர்களை கொண்டு எண்ணற்ற உயிர்களை, பயிர்களை வளர்க்கின்றது. இனி உழவர்களின் சிறப்பை பாடி அருளுகின்றார் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர். மருத நிலத்தில் இருக்கின்ற உழவர்கள் பொன் ஏர் பூட்டி உழுகின்றார்கள். அப்பொழுது தாய்மார்களினுடைய வாயிலிருந்து கனிவோடு உண்டாகின்ற மருதப்பண் என்ற பண்ணில் அமைந்த பாடல்கள் அவை நன்கு இனிமையாக ஒலிக்கின்றன. தாய்மார்கள் பாடுகின்ற இந்த இனிமையான பாடலுக்கு சிறுவர்கள் மகிழ்கின்றார்கள். அதோடு சேர்ந்து எருமைகளும் எருமை கடாக்களும் மகிழ்கின்றன. இதனை கேட்டு உழவர்களும் பொன்னேர் என்ற புத்தேர் கொண்டு உழுகின்றார்கள். எப்படி உழுகின்றார்கள் என்றால், இந்த ஏரானது உழவர்கள் நினைக்கும் வழியே அது வயலிலே சென்று உழுகின்றது. எப்படி என்றால், மனத்தின் வலிமையை கடந்த பெரியவர்கள், ஞானிகள், அவர்களின் ஏவல் வழி ஐம்பொறிகளும் நிற்றல் போன்று உழவர்களின் ஏவல் வழி அவர்களினுடைய பொன் ஏர் நிற்கின்றது, தொழில்படுகின்றது. சாதாரண மக்கள் ஐம்பொறிகளின் வழியே, ஐம்பொறிகளின் ஏவல் வழியே தாங்கள் நிற்பார்கள். ஞானிகளோ ஞானிகளின் ஏவல் வழியே அவர்களினுடைய பொறிகள் நிற்கும். அப்படி உழவர்கள் இங்கே உழுகின்றார்கள். பல நிறங்களை உடைய ரத்தினங்களை மாலையாக கோவையாக செய்தது போன்று பல நிறங்களை உடைய எருதுகளை பூட்டி கலப்பையின் முகத்தில் உள்ள கொழு தேயும்படி உழு தொழில் செய்கின்றார்கள் மருதநில மக்கள். பூமி தேவியின் உடலை கிழித்த படைச்சால் வழியில் எழுந்த உதிர வெள்ளம் போல மேல் எழுந்த செந்நிறத்தை உடைய நெருப்பு போன்ற ரத்தினங்கள் அங்கே வெளிப்பட்டு நிற்கின்றன. உழவர்கள் உழுத வயலிலிருந்து செந்நிற மணிகள் வெளிப்பட்டு நிற்கின்றன என்பது இங்கே விளக்கப்படுகின்றது. பூமியை கிழித்து நிற்கின்ற கலப்பையின் வாய் தேயும்படி உழுகின்றார்கள் உழவர்கள். அந்த நீரை காலின் வழியாக சேர்த்து சேர்த்து சேறு செய்கின்றார்கள். மருதநிலக் கடவுளாகிய இந்திரன் முதலான தெய்வங்களை தொழுது மதுரமுள்ள செந்நெல் விதைகளை தூவி விதைத்து நாறு செய்கின்றார்கள். அந்த நாற்றுக்களை பெயர்த்து நடுகின்றார்கள். களைகளை பறித்து எரிந்து நாற்றுக்களை பாதுகாத்து வளப்படுத்துகின்றார்கள். செந்நெல் பயிரோடு மாறுபட்டு இருக்கும் களைகள்
அது மக்களோடு மாறுபட்டு இருக்கும் பகைவர்கள் போன்று அந்த பகைவர்களை மக்கள் கூட்டத்திலிருந்து அப்புறப்படுத்தி மக்களை காக்க வேண்டும். அதுபோன்று களைகளை அப்புறப்படுத்தி செந்நெல் பயிர்களை காக்கின்றார்கள் உழவர்கள். உழவு பெண்கள் கள் உண்கின்றார்கள். அதனால் அவர்களினுடைய செவ்வாயிலிருந்து உண்டாகின்ற மொழிகள் தடுமாறுகின்றன. முகத்தில் வியர்வை உண்டாகின்றது, சிரிப்பு தோன்றுகின்றது, கண்கள் சிவக்கின்றன. அவர்களின் அழகமும் மிருதுவான வஸ்திரமும் சோர்ந்து விடுகின்றது. கள் உண்டதால் மனக்களிப்பு அடைகின்றார்கள் அப்பெண்கள். உலத்தியர்கள் வயலிலே முளைத்து நிற்கின்ற தாமரை, குவளை, அல்லி முதலிய மலர்களை அவைகள் களைகள் என்று உணர்ந்து வயலில் இருந்து அப்புறப்படுத்துகின்றார்கள். இந்த மலர்களெல்லாம் தங்கள் உறுப்புகளை விட அழகாக இருக்கின்றன. தங்கள் உறுப்புகளுக்கு பகை என்று உணர்ந்து இவைகளை அப்புறப்படுத்துகின்றார்கள். உலத்தியர்கள் தங்களது செவ்வாய்க்கு போட்டியாக செவ்வல்லி மலர்கள் இருக்கின்றன. தங்கள் கண்களுக்கு போட்டியாக நீலோத்பல மலர்கள் இருக்கின்றன. தங்கள் முகங்களுக்கு போட்டியாக செந்தாமரை மலர்கள் இருக்கின்றன என்று தங்கள் உறுப்புகளுக்கு போட்டியாக இருக்கக்கூடிய இவைகளை பறித்து அப்புறப்படுத்துகின்றார்கள். அந்த உலத்தி பெண்களினுடைய முகமும் காலும் கைகளும் தாமரை மலர்கள் போன்று தாமரைகளோடு உறவு உடையனதான் என்றாலும் தங்கள் கண்கள் குவளை மலர்களோடு உறவு உடையனதான் என்றாலும் தங்கள் வாய் பவளம் போன்ற வாய் ஆம்பல் மலரோடு உறவுடையவை என்றாலும் இவற்றையெல்லாம் கருதாமல் அவைகளையெல்லாம் களைந்து விடுகின்றார்கள், அப்புறப்படுத்தி விடுகின்றார்கள். தங்கள் உறவினர்களே பகைவர்களாக வரும் காலத்தில் எஜமானனின் கட்டளை வழியில் நின்று தண்டிக்கும் வீரருக்கு உறவினர்கள் என்ற தாட்சண்யம் இருக்குமா? இல்லை. எனவே விவசாய பெண்களும் இவ்வாறு வயலில் இருந்த மலர்களை அப்புறப்படுத்தி விடுகின்றார்கள். அவைகள் நெல் பயிருக்கு களைகள் என்று கருதி. இப்படி பாதுகாத்து வளர்க்கின்ற நெற்பயிர் எவ்வாறு வளர்ந்திருக்கின்றது என்று ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் விளக்குகின்றார். தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.